நான் இரவு என் மனைவியுடன் உன் வீட்டில் தங்க வருகிறேன் என தன் நண்பர் ஒருவருக்கு தொலைபேசியில் ஒருவர் தகவல் தந்தார். அதற்கு அந்த நண்பர், மகிழ்ச்சி, வாருங்கள். ஆனால் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா உன்னால்? வரும்பொழுது உயர்தரமான பேக்கரியில் கொஞ்சம் விலை உயர்வான கேக் வாங்கி வர முடியுமா என்றார். எதற்காக என்று இந்த நண்பர் கேட்க, என் மகன் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கின்றான். சர்ப்ரைஸாக அவனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் விதமாக கொண்டாட விரும்புகிறேன். என்னால் இப்பொழுது வெளியே செல்ல முடியாது. ஆகையால் நீ ஊரிலிருந்து வாங்கி வா என்றார். அவர் சொன்னவாறே அந்த நண்பர் கொஞ்சம் அதிகமாகவே செலவழித்து நல்ல கேக் ஒன்றை வாங்கி சென்றார். அந்த கொண்டாட்டம் முடிந்ததும் இவரும் ஊருக்கு கிளம்ப தயாரானார். கேக்கின் விலை என்ன என்று கேட்டு நண்பன் அதற்குண்டான தொகையை கொடுப்பான் என எதிர்பார்த்தார். ஆனால் ஒரு அட்டை பெட்டியை கொடுத்து, கொஞ்சம் பெரியதாக வாங்கி வந்து விட்டாய், மீதமுள்ள கேக்கை உன் குழந்தைக்கு கொடு என ஒரு பெட்டியை கொடுத்தார். எவ்வளவு தொகை என்று கேட்டு பணத்தை கொடுப்பான் என்று எதிர்பார்த்தால் மீதத்தை நம் தலையில் கட்டிவிட்டானே என்று ஊருக்கு திரும்பும் வழியில் மனைவியிடம் தன் நண்பனை குறை கூறிக்கொண்டே வந்தார். விடுங்கள், அவர் ஒருவேளை மறந்திருக்கலாம் அல்லது நாளை மறுநாள் அனுப்பிவிடலாம் என்று நினைத்திருக்கலாம் என்றார் மனைவி. இருந்தாலும் அவரால் அதை பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. வீட்டிற்கு வந்து அந்த அட்டை பெட்டியை திறந்து பார்த்தபோது அதில் கேக்குடன் பணமும் ஒரு கடிதமும் இருந்தது. அந்த கடிதத்தில், நண்பா, என்னுடைய பேச்சை மதித்து நீ என் மகனுக்காக கேக் வாங்கி வந்தாய். தொகை எவ்வளவு என்று கேட்டு அதை திரும்ப கொடுத்து உன்னை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த விரும்பவில்லை. நீ அந்த பணத்தை வாங்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும். எனவே இந்த பெட்டியில் வைத்து தந்தேன் உன்னிடம். தயவு செய்து இதை எடுத்துக்கொள் என்றிருந்தது அந்த கடிதத்தில். அதை படித்தவுடன் அவரை தன்னுடைய நண்பர் கன்னத்தில் அறைந்தது போலிருந்தது. அவனை பற்றி எவ்வளவு தவறாக நினைத்து விட்டோம். ஆனால் அவன் நம்மை பற்றி எவ்வளவு உயர்வாக கருதுகிறான் என்று வேதனை அடைந்தார். மனம் வேதனைப்பட்ட அவர் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, உன்னை தவறாக புரிந்து கொண்டேன், என்னை மன்னித்து விடு என மன்னிப்பு கேட்கப் போகிறேன் என்று மனைவியிடம் சொன்னார். அவ்வாறெல்லாம் பேசி இன்னொரு தவறை செய்து விடாதீர்கள். உங்களை பற்றி அவர் உயர்வாக நினைத்திருக்க, அவரை பற்றி தவறாக நினைத்து விட்டேன் என்று இப்பொழுது சொன்னால் அவர் வேதனைப்படுவார். உங்களின் மீதுள்ள மதிப்பும் குறைந்துவிடும் என்றார் அவரின் மனைவி. பெரும்பாலும் நாம் அவசரப்பட்டு யூகத்தின் அடிப்படையிலும் ஆதாரங்கள் இல்லாமலும் மற்றவர்களை பற்றி தவறான முடிவுக்கு வந்து விடுகின்றோம். தெளிவான ஆதாரங்கள் கிடைக்காத போது ஒருவரை குறை கூறுவது குற்றமாகும். அவர் தவறே செய்திருந்தாலும் அதற்கு ஏதோ ஒரு நிர்பந்தம் அல்லது ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் என நாம் நினைப்பதால் நாம் இழக்கப் போவது எதையும் இல்லை. ஆனால் தவறு செய்யாத ஒருவரை நாம் யூகத்தின் அடிப்படையில் குற்றவாளியாக்கி மற்றவர்களிடம் பரப்பினால் நாம் குற்றவாளியாகிவிடுவோம். நன்றி.